ஜனவரி 30, 2026 30/1/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி காலை 11 மணி 10 நிமிடம் வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். வராக கல்பாதி. திலபத்ம துவாதசி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. கஜகேசரி யோகம் 9ஆம் வீட்டதிபதி சந்திரனோடு இணைஞ்சிருக்காரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பா இன்னைக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். நீங்க யார் பேர்லயாவது வழக்கு தொடுத்திருந்தாலோ இல்ல உங்க பேர்ல யாராவது வழக்கு தொடுத்திருந்தாலோ ரெண்டிலையுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். முன்னோர்கள் சொத்து வழியாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்குகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல எதுவுமே உங்களுக்கு டைரக்டா வராது, வேற ஒருத்தர் மூலமா தான் இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னா உங்க தந்தை வழியில, இல்ல தாய் வழியில, இல்ல கணவர் வழியில, மனைவி வழியில, குழந்தைகள் வழியில. ஆனா உங்களுடைய டைரக்ட் சம்பாத்தியம் இன்னைக்கு பெருசா வருமானத்துல இருக்காது. அதனால நீங்க எதிர்பார்ப்புகள் அடுத்தவங்க விஷயத்துல வச்சுக்கலாமே தவிர உங்களுடைய சொந்த சம்பாத்தியம் இன்னைக்கு ஏமாற்றத்தை தரும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள், படிப்புல ஆர்வத்தை வெளிப்படுத்துவாங்க. எதிரிகள் விஷயத்துல புதிய நண்பர்கள் அறிமுகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகள் அடங்கி போவார்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன் பிறந்தோர் மூலமாகவோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவோ நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. அதே சமயம் அவங்களுடைய, அதாவது உங்க குழந்தைகளுடைய வியாபார விஷயத்துல உங்களுடைய தலையீடு இருந்ததுன்னா அது வருமானத்துல தடையை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் தலையிடாதீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி, அதாவது ஒரு நல்ல நபர், ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பற்றாக்குறை தீர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆனா செலவுகள் ஜாஸ்தி இருக்குங்க. தேவையற்ற வார்த்தைகள் விரயங்களையும் தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக அல்லது அரசாங்க ரீதியாக உங்களுடைய பிடிவாத குணத்தினால தேவையற்ற சங்கடங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சங்கடங்களில் விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் குரு சேர்க்கை. அதனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான சூழ்நிலை. எப்பவோ வாங்கி போட்ட லாட்டரி டிக்கெட் உங்களுக்கு அந்த லாட்டரி டிக்கெட் எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா நீங்க இன்னைக்குன்னு பார்த்து எடுத்து பார்க்க அதை போன் பண்ணி கேட்டீங்கன்னா, இல்ல கன்சர்ன் பர்சனை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, யார் வித்தாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க பேர்ல அமௌண்ட் விழுந்திருக்கு சார், பெரிய லாட்டரி விழுந்திருக்கு சார்னு சொல்லுவாங்க. அதனால அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இத்தனை நாளா உங்களுக்கு மரியாதை கொடுக்காத நபர்களே இன்று உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதை உங்க காதுபட பேசுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் வருவது தாமதம் ஏற்படும் அல்லது வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட நபரையே திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்க சொன்ன சொல்லுக்காக உங்க பேர்ல வன்மத்தை பாராட்டிட்டு இருக்கிற உங்களுடைய உறவுகள், குறிப்பா உங்க தந்தையோ இல்ல தாயாரோ இல்ல சகோதர சகோதரிகளோ உங்களுக்கு இணக்கமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தையால் ஏற்பட்ட பண பற்றாக்குறைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திடீர் தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருங்கிய நட்பு வட்டம் உங்களுக்கு பண உதவி செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுடைய சக பணியாளர்கள், அதாவது உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ், இவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருமண விஷயத்துல சற்று ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். நீங்க நல்லதே சொன்னா கூட, ஏன்னா 2ஆம் இடத்துல குரு சந்திரன் கஜகேசரி யோகம், அதனால நல்ல வார்த்தை தான் பேசுவீங்க, தவறான வார்த்தை பேச மாட்டீங்க. இருந்தாலுமே இன்னைக்கு உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. குடும்ப விஷயத்துல உங்க பேச்ச கேட்டாங்கன்னா அட்வைஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா இட் இஸ் பெட்டர் டு கீப் யுவர் மவுத் ஷட். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். குறிப்பா உங்க கூட ஒர்க் பண்றவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுதோ இல்லையோ அவங்களுக்கு நீங்க உதவிகரமாக செயல்படுவீர்கள். அவங்களுக்கு நீங்க ஒரு பக்க பலமா, ஒரு பெரிய யானை பலமா நின்று செயல்படுவீங்க. அவங்க உங்களுக்கு பின்னாட்களில் உதவிகரமாக இருப்பார்கள். அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தினருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக வேலை பண்றவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சிலர் உங்களுடைய தேவையற்ற செலவுகளுக்கு காரணமாகி விடுவார்கள். இன்று செலவுகளை தவிர்த்தால் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிடிவாதத்துல செயல்படாதீங்க. கௌரவத்துக்காக சில விஷயங்களை பண்ணினா உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு வீட்டுல மட்டும் இல்ல, எங்க போனீங்கன்னாலும் ஒரு ஆர்குமெண்ட் மென்டாலிட்டியில இருப்பீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. யாருகிட்டையும் அதிக வாக்குவாதங்களை தவிர்த்தால் இன்று மன நிம்மதி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு நீங்க யாருகிட்ட பேசினாலும் சரி, ஒரு கமாண்டிங் போஸ்ட்ல இருப்பீங்க. வார்த்தைகள்ல நல்ல அதிகாரம் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் தவறுகளையும் சுட்டிக்காட்டி பேசுவீர்கள். அதனால நீங்க சொல்றதுல இருக்கக்கூடிய நியாயத்தை ஏத்துக்கிட்டு உங்களுடைய உண்மையான அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. இன்ஃபேக்ட் நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு யாருக்கு நீங்க அட்வைஸ் கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு யாரு கூட வேலை பண்ணாலும் சரி, அவங்களுடைய நன்மைக்காக நீங்கள் செயல்படுவீர்கள். அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் விரயஸ்தானத்துல யோகாதிபதியான குருவோட சேர்ந்திருக்காரு, பாக்கியாதிபதியான குருவோட. இதனால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தைக்காக சுப செலவுகள், தந்தையுடைய சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா இன்னைக்கு உங்க யார் எதிரின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ரொம்ப நெருங்கி நட்பா இருப்பாங்க. நெருங்கிய உறவினரா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்கள் சந்திக்காமல் இருந்த சில நபர்களின் சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்காக செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதாவது பார்ட்டிங், எங்கேயாவது அவுட்டிங் போற இடம், அந்த இடத்துல எங்கேயாவது மீட் பண்ணி ஹோட்டல்ல சாப்பிடுறது, அவங்களை கூட்டிட்டு வெளியில சுத்துறது, இந்த மாதிரி செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகள்ல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன் சேர்க்கை. அதனால இன்னைக்கு யாரு கூட பேசுனீங்கன்னாலும் சரி, நீங்க ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க. நீங்க சும்மா இருந்தா கூட அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உங்க வாயை பிடுங்கி நடுவீட்டுல வச்சு சண்டை போட்டு உங்களை தேவையில்லாம இரிட்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் அடி வயிற்று பகுதியில உஷ்ணத்தினால சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது உஷ்ணம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபுட் பாய்சனிங்கா இருக்கலாம், இல்ல உடம்புக்கு ஒவ்வாத உணவு வகைகளை சாப்பிடுவதாக இருக்கலாம்.
அதனால ஹெல்த்த கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்னைக்கு அலைச்சலை குறைச்சுக்கிறது நல்லது. சிம்ம ராசி, லாபஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்னைக்கு உங்க குழந்தைகளால் உங்க மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகளும் இன்னைக்கு உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல இன்னைக்கு மருத்துவ ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவங்க உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதற்கான மருத்துவ தீர்வுகளும் ஓரளவுக்கு சுமூகமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் மெடிக்கல் சப்போர்ட் இல்லாம அவரால் இருக்க முடியாது, அவங்க வாழ்க்கை துணையால் இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் தேவைப்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். கடன் கொடுத்தவங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய லீனியன்சி கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப நன்மை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு சீட்டுக்காக வெயிட் பண்றவங்க, இல்ல ஃபாரின் டிராவலுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நற்செய்திகள் வரும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான பேச்சுக்களை மட்டும் குறைச்சுக்கோங்க. அனாவசியமா பேசுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீக்னஸ் நீங்க வெளியில உணர்த்துறீங்க. அதனால அது உங்களுக்கு யூ ஆர் ஈஸிலி ப்ரோன் டு அடுத்தவங்களுடைய விமர்சனங்களுக்கும் வைத்தறிச்சலுக்கும் ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் இன்று குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு கோயிலுக்காவது போயிட்டு வருவீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் நட்பு பாராட்டுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனையில சிக்கல்கள் தீர்வதற்கான சூழ்நிலை இருக்கு. உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா போதும். பிடிவாதத்திலேயோ முன்கோபத்திலேயோ செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியா சில சங்கடங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். அவங்க உங்ககிட்ட சில சாதகமான தீர்ப்புகளை எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்த கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம் காத்துன்னு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்று சற்று சங்கடத்தை கொடுத்தாலும் அதை பத்தி பெருசா நீங்க மைண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதனால அவங்களுடைய முன் யோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கன்னி ராசி, தசமஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை குடும்ப லாபம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் இருந்துன்னா இன்னைக்கு மருத்துவ ரீதியான சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்ல சொந்த வீட்டுல ஏதாவது பராமரிப்பு செலவு பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இன்னைக்கு பெரிய மனிதர்கள், அதாவது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அல்லது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த நபர்கள், இல்லாட்டி உங்களுடைய மேல் அதிகாரிகள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கிஃப்டிங் கொடுப்பாங்க. அது உங்களுடைய நகை சார்ந்ததா இருக்கலாம் அல்லது வண்டி வாகனம் ஏதாவது ஒரு கிஃப்டா இருக்கலாம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மறைமுக எதிரிகளுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்து அதனால அவங்க அடங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள்ல இன்னைக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நீங்க விவசாயத்துறை சார்ந்தவரா இருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து செல்வீர்கள். அதனால உங்களுக்கு மரியாதை மட்டுமல்லாமல் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற, சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதே சமயம் கூட ஒர்க் பண்றவங்க அல்லது உங்க கூட டிராவல் பண்ற உங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஏற்படுத்திட்டு இருக்கிற குழப்பத்தை நீங்க சமயோஜிதமா உங்களுடைய தனிப்பட்ட சிந்தனையின் மூலமாக அதை களைவதற்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. நிதானத்துடன் செயல்படுங்கள், வெற்றிகள் நிரந்தரமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்துல கொஞ்சம் முன்கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. அதனால உடன்பிறப்புகளுக்குள்ள மனஸ்தாபம் மட்டும் இல்லாம எதிரிகளையும் உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க கூட பிறந்தவங்க கிட்டயே சண்டை போடுற சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமையா இருங்க. இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்தா அவங்க உங்களுக்கு ரொம்ப பலமா இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியான வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தந்து உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். துலாம் ராசி,
பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை, இது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல மாற்றங்களை ஏற்படுத்தும், அல்லது இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்துல மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்க குடும்பத்துல இத்தனை நாள் உங்க பேச்சை கேட்காம இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவாங்க. உங்க பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருமான தடைகள் விலகும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல சில புதிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய யூரின் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு மருத்துவ தேவைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்புகள் ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதிய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றத்தின் காரணமாக இடமாற்றமும் ஏற்படும். சொந்த வீடு வாங்கறதுக்கோ அல்லது வீட்டை மாத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பா உங்களுக்கு இது நாள் வரை இழுபறி நிலைமையாக இருந்த சில விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுடைய நெருங்கிய உறவுகளே உதவிகரமாக செயல்படுவார்கள். சகோதரர்கள் வழியில உதவிகள் கிடைக்கும், அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு இன்று வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி, இன்னைக்கு சந்திராஷ்டமமா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கெடுதலை ஏற்படுத்தாது, ஆனா தேவையில்லாத பிரச்சனைய அது வளர்த்து விடுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் வருமானத்திலிருந்து தடைகள் விலகும், வருமானம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அல்லது பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரித்தாலும் தேவையற்ற பேச்சுக்களால் சில விஷயங்கள் சில உறவினர்களை பகைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலை இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு குடும்ப விஷயத்துல உங்களுடைய கருத்தை தெரிவிக்காம இருக்கிறது நல்லது. ஆனா கருத்துக்கு அந்த சாமியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு தேவையில்லாம கெட்ட பெயர் ஏற்படும். அதுவும் குறிப்பா உங்களுடைய தாயாரின் மனஸ்தாபத்தை சந்தித்துக் கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேச்சை குறைச்சுக்கோங்க. அனாவசிய பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படும். ஆனா நீங்க ஒரு விஷயம், இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல என்ன பேசினாலும் சிலருக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு ட்ரீட் வாங்கி கொடுங்க. உங்க பேர் கெட்டு போகாம பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு ஆர்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. குழந்தைகளை காரணம் காட்டியோ அல்லது உடன்பிறப்புகளை காரணம் காட்டியோ சங்கடப்படுத்துவாங்க. இது உங்க உடன்பிறப்பா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடன்பிறப்பாகவும் இருக்கலாம். அதனால கவனமா இருங்க. இன்னைக்கு குடும்ப விஷயத்துல நீங்க ஏதாவது அதிக பிரசங்கத்தனமா பேசினீங்கன்னா உங்க பேர் மட்டும் இல்லாம உங்க குடும்ப பேரையும் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்னைக்கு உங்க கூட ஒர்க் பண்றவங்களால உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிசினஸ் விஷயமா நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா புதிய பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் வீடு கட்டுறதுக்கு அல்லது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அவர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிசினஸ் வெஞ்சர்ல ஒரு புதிய அத்தியாயம் துவங்குவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள் அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாகவோ அல்லது நண்பர்களின் ரெக்கமெண்டேஷன் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை நிமித்தமாக நீங்க எங்கேயாவது வெளியூர் போறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய மனிதன் தொடர்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்று வருமானம் மட்டும் இல்லாமல் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை மட்டும் குறைச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தவங்களை பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்க்கணும். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அதிகாரமா பேசினீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். அதே சமயம் உங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி உறவுல நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்பத்துல உறவுகளின் சங்கமம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் வேலை செய்யற இடத்திலையும் சரி உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல இதுவரை இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது ஒரு பெரிய அட்வொகேட் அல்லது ஒரு லீகல் ப்ரொஃபஷனல் மூலமாகவோ அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்க உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் ரீதியான முதலீடுகள் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது கடன் வாங்கி தொழில முதலீடு பண்ணி அதன் மூலமாக வருமான அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான நாள். இன்னைக்கு முதலீடு பண்றதுக்கான நேரம். அதனால தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு விருத்தியை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பழைய கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து உங்களுக்கு தேவையான கடன் உதவிகளை கொடுப்பதற்கும் அந்த கடன் உதவியால் பழைய கடனை அடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். லாபஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் இருந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் நீங்க டயர்டா இருப்பீங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்ல. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. உங்களுடைய அண்ணன் தம்பி குடும்பத்துல குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய ஏஜ் அட்டன் பண்ற விஷயத்துக்கோ அல்லது உங்க கூட பிறந்தவங்களுடைய குழந்தைகளின் வம்ச விருத்திக்கோ இன்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். மொத்தத்துல சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவையை கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்யறங்கிற பேர்ல அவங்களை கொஞ்சம் திட்டவும் செய்வீங்க. உங்க மனைவியோ உங்க கணவரோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு அவங்கள ரொம்ப அதிகமா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்ல வார்த்தைகள் தான் பேசுவீங்க. அதனால குடும்பத்துல எந்த பாதிப்பும் இல்ல. பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுடைய கூட வேலை பண்றவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கும் அவர்களே உங்களுக்கு உதவிகரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்ப ராசி இன்னைக்கு உங்களுக்கு வியாபார விஷயமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அரசாங்க அதிகாரியா இருக்கீங்க, அரசியல் துறையில இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனா உள்நாட்டுக்குள்ள நீங்க பிறந்த ஊர்லயோ இல்ல பிறந்த ஸ்டேட்லயோ இருக்கீங்க, பிறந்த நாட்டிலயோ இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பெருசா வளர்ச்சி இருக்காது. ஆனா உங்களுக்கு தேவையான வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வருமானத்தின் காரணமாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக புதிய தொழில் வியாபாரம் துவக்குவதற்கான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சில விஷயங்கள்ல நீங்க முனைப்புடன் செயல்பட்டு காரிய வெற்றியை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய தொழில் துவங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த தொழில் துவங்குவது சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில துவக்கினா அது அமோக வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்க பழைய கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்திலோ மனவேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பிடிவாதமா இருப்பீங்க. தேவையில்லாத முரட்டுத்தனமான பிடிவாதம் சங்கடத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டா நல்லது நடக்கும். அதே சமயம் உங்க படிக்கிற குழந்தைங்களால உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதையும் புறந்தல்லாம செயல்படுறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரியவங்க பேச்சை உதாசீனப்படுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அனாவசியமான அலைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழியில சில நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மீன ராசி 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. இது உங்களுக்கு மனோபலத்தை தருவது மட்டுமல்லாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உடம்புல ஏதாவது வியாதி இருக்கு, அஜீரண கோளாறு, டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். சிலருக்கு அதிகமான தான தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும். இந்த தான தர்மம் பண்றதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான சுக அதிகரிப்பின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய உறவுகளின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது தந்தையின் தேவைகளுக்கான செலவுகள் மொத்தத்துல சந்தோஷமான அனுபவங்களை தரும். அதே சமயம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு அமௌண்ட் எங்கேயாவது லாக் பண்ணி வச்சிருப்பீங்க, அது இன்னைக்கு ரிலீஸ் ஆகும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பணம் இன்னைக்கு கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட இன்சூரன்ஸ் பணம் மெச்சூர் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. மொத்தத்துல வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு அல்லது பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுக குறைவிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் தான தர்மமா பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு புண்ணிய கணக்குல வந்து சேரும். அதனால இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்யுங்க. குறிப்பா இடது கால் இல்லாதவர்களுக்கோ அல்லது இடது கை இல்லாதவர்களுக்கோ உதவி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள், தெய்வ வழிபாட்டு தலங்களுக்கான பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்கள், அதுவும் தாய் வழி உறவுகளை சந்தித்து அகமகிழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்பும், அவர்களின் வருகை காரணமாக குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு. மொத்தத்துல சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற நல்ல நாள்.